எனக்கு அன்றைக்கி நாள் நடந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆகலை, அந்த நாள் தான் ரிப்பீட் ஆகுது. அதாவது என் வாழ்க்கையோட கடைசி நாளில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். அன்றைக்கி டேட்டு June 1, ஆனால் நான் May 31 ஸ்டக் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாடா? இருக்கு. ஒன்று என்னோட சாவு, இல்லை அந்த புக் என் கை கிடைக்கும். உலகம் தோன்றி பல பரிணாமங்களை கடந்து இன்று மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனையும் உலகையும் அண்டத்தையும் கடந்து இரு சக்திகள் உண்டு. அந்த இரண்டு சக்திகளே இவ்வுலகம் தோன்றுவதற்கும் மனித இனம் பிறப்பதற்கும் அடித்தளமாயிற்று. அந்த இரு சக்திகள் ஆர்கோல், துராக். இதில் ஆர்கோல் சக்தியை தேர்ந்தெடுத்தவர்கள் அதை வழிபடத் தொடங்கினார்கள். காலப்போக்கில் கடவுள், மதம், இனம் என பல்வேறு பரிணாமங்களை அடைந்திருந்தாலும் இவை அனைத்தும் கூறும் ஒற்றை கருத்து நல்வழி. ஆர்கோல் சக்தியை வணங்கிய மக்கள் நல்வழி பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கத் தொடங்கினர். ஆர்கோல் நல்ல சக்தியாக கருதப்படுகிறது. சொர்க்கம், இந்த பெயருக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. மனிதனால் இதற்கு பல்வகையான அர்த்தங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இப்புத்தகத்தின்படி சொர்க்கம் என்பது மனிதன் மீண்டும் ஒரு பிறப்பெடுக்காமல் இருப்பதே. இப்புத்தகம் படிப்பவரை வந்தடைய காரணம் விடைகள் பல. இருப்பினும் இப்புத்தகம் வந்தடைய காரணம் பிறவி முற்று. ஒரு மனிதனின் பிறவி 7 பிறவி. அதை உணர்த்தும் வாயிலாகவே 6 முறை நாட்களில் சிக்கிக்கொண்ட பின் 7வது முறை இப்புத்தகம் மீண்டும் வந்தடையும் நாள் நிறைந்த அமாவாசை. அதில் தொடங்கி வளர்ப்பிறை நாளின் 13ஆம் நாள் இரவில் உயிர் உடலை விட்டு பிரியும். இது உனக்கு நிகழ காரணம் விடைகள் பல. இருப்பினும் இதை அனைத்தும் அறிந்த பின் உன் நினைவில் இருக்கப் போவதெல்லாம் இறப்பு மட்டுமே. அனைவரிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டு இவ்வுலகத்தின் வாழ்ந்ததற்கான சான்றுகள் அனைத்தும் அழித்தொழிக்கப்படும். இப்புத்தகமும் எரிந்து சாம்பலாகிவிடும். பிறவி முற்றும்.